ஏன் நம்ம சபைக்கு செல்ல வேண்டும்? சபைக்கு சென்று வேத வசனங்களை கேட்பதனால, பிரசங்கத்தை கேட்கறதுனால, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதனால நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? பாருங்க, சில வேளைகள்ல தேவனையே அறியாதவர்கள் கூட பல பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களால அதை எதிர்கொள்ளவே முடிந்திருக்காது. பல சத்துருக்கள், பல பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கோபங்கள், வீட்டில சண்டை, கணவரோடு சண்டை, பிள்ளைகளோடு சண்டை, அம்மா அப்பாவோடு பிரச்சனை, ஏதோ ஒரு விரக்தியோடு நம்ம ரோடுல நடந்து போய் கொண்டிருப்போம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம சுவற்றிலே பார்க்கும் பொழுது, இல்லை ஆட்டோவிலையோ ஏதோ ஒரு வாகனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்மளையே அறியாமல் நமக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது. இந்த வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது? வேதத்திலிருந்து வருகிறது. பாருங்க, அந்த வார்த்தையை பார்த்த உடனே நமக்கே தெரியாமல் ஒரு தைரியம் வருகிறது. ஆமால, கர்த்தர் இருக்கிறார், நம்ம எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்? யாருக்காக பயப்படணும்? தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறவர் நம்மளுடைய தேவன். அப்படியா வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அது மரித்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாவை கூட, பாவம் செய்திருக்கிற ஆத்துமாவை கூட, இருளில முழுகி கிடக்கிற ஆத்துமாவை கூட, அடிமைப்பட்டிருக்கிற ஆத்துமாவை கூட என்ன பண்ணுமா, இந்த வார்த்தையானது உள்ளே நுழைந்து அது எல்லாவற்றையும் சீர்படுத்தி அந்த மரித்த நிலைமையில இருக்கிற அவனை கூட என்ன பண்ணுமா, அது உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சபைக்கு வருகிறது எதுக்கு தெரியுமா? முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடம் அந்த ஆராதனையில நீங்க நின்று அப்புறமா உட்கார்ந்து நீங்க வேத வசனத்தை கேட்டு பாருங்க. உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க ஆத்துமாவுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்பாடா, சபைக்கு வந்தது எவ்வளோ நல்லது. தாவீது இப்படியா சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக வரத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். போராடிதான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனா எல்லாவற்றுக்கும் பிரச்சனை ஒரு முடிவு கிடையாது. எல்லாவற்றுக்கும் கோபம் ஒரு முடிவு கிடையாது. சபைக்கு வந்து அது ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது, அல்லது அது ஆராதனைக்குள்ள போய் நம்ம கண்களை மூடி மெய் மறந்து அந்த தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு ஆராதிக்கும் பொழுது என்ன பண்ணுது, நம்மளுடைய கண்ணீரோடு கூட சேர்ந்து நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய துக்கங்கள் அத்தனையும் அத்தோடு கூடவே என்ன பண்ணுது, மறைந்து போய் விடுகிறது. அதற்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சபைக்கு வரணும், தேவனை ஆராதிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. தேவனுக்கும் மகிழ்ச்சி. அவரிடத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றின பொழுது, ஐயோ என் மகள் என்று நம்மை பார்த்து மனதுருகுகிற தேவனுமாய் இருக்கிறார். நமக்கும் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வெறுமையாய் விரக்தியாய் போன நாம சமாதானத்தோடு திரும்பி வருவோம். ஏன்னா கர்த்தர் ஒருவரையும் வெறுமையா அனுப்புகிற தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளை, வருடத்துக்கு 52 நாட்கள் தான் நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. 365 நாட்கள்ல வெறும் 52 நாட்கள் மட்டும்தான் கர்த்தருக்காக கொடுக்கிறோம். அதையாவது அங்க போயாவது நிம்மதியை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு திரும்பி வருவோம். வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க போகும்போது இருந்த அந்த சூழல் இருக்காது. நீங்க திரும்பி வரும்பொழுது எல்லாம் மாறி இருக்கும். கர்த்தர் மாற்றி இருப்பா நீ திரும்பி வருவதற்கு உள்ளாக. அதனால சபைக்கு வாங்க, தேவனை ஆராதனைங்க, வசனத்தை கேளுங்க. அந்த வசனம் உங்களை உயிர்ப்பி